நாம் இன்னைக்கு பார்க்க போகிற படம் ஒரு ரொபாட்டிக் மூவி. வீட்டு வேலைக்காக வந்த ரோபோ அந்த வீட்டு ஓனர் கூடயே உடல் உறவு வச்சுக்குது. நாம் ரோபோ கூட செக்ஸ் வச்சுக்கிட்டது தப்புன்னு சொல்லி விலக நினைக்கிற ஓனர் அவரை விடாமல் துரத்தி அடைய நினைக்கிற ரோபோ. கிட்டத்தட்ட இந்த கதையை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமாம், பல வருஷத்துக்கு முன்னாடி ரஜினியோடைய நடிப்பில் வெளிவந்த எந்திரன் படத்தோட இந்த கதை கொஞ்சம் ஒத்து போகும். அதே மாதிரி இந்த படமும் இன்ட்ரெஸ்டாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த படத்தோடைய பேர் சப்சர்வியன்ஸ். 2024 தான் இந்த படம் வெளியாக இருக்கு. இவர் தான் நம்ம படத்தோடைய ஹீரோ. இவர் பேர் நிக். அவருடைய ஒய்ஃபுக்கு இருதயத்தில் பிரச்சனை. அவருடைய ஒய்ஃபை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறதால வீட்டு வேலை செய்கிறதுக்கும் குழந்தைய பார்க்கறதுக்கும் ஒரு ரோபோவை அவர் விலை கொடுத்து வாங்குறாரு. அந்த பொம்பளை ரோபோ பேர் ஆலிஸ். அந்த வேலை செய்ய வந்த ரோபோ வீட்டு ஓனரையும் அந்த குழந்தைங்களையும் நல்லாவே பார்த்துக்குது. ஒரு லேடி வீட்டில் இருந்தால் என்னென்ன வேலை செய்வாங்களோ அந்த வேலை எல்லாத்தையுமே அந்த ரோபோ இழுத்து போட்டுக்கிட்டு செய்யுது. ஒரு நாள் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா தன்னுடைய வீட்டில் ஒரு லவ் ஸ்டோரி மூவி பார்த்துட்ருக்கான். இது என்ன படம், உங்கள் கூட சேர்ந்து நானும் இந்த படத்தை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ரோபோவும் அந்த படத்தை பார்க்க ஆரம்பிக்குது. அந்த லவ் ஸ்டோரி மூவி பார்த்ததுக்கப்புறம் இந்த ரோபோவுக்கு நம்ம ஹீரோ மேலே ஆட்டோமேட்டிக்காக காதல் வர ஆரம்பிக்குது. நிக்கை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும், அவனை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த ரோபோடைய மைண்டில் வந்துகிட்டே இருக்கு. மறுநாள் நைட்டு நம்ம ஹீரோவான நிக்கு போதையில் பயங்கரமாக தள்ளாடிக்கிட்டு இருக்கான். அவனுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ரோபோ அவன் கூட செக்ஸ் வச்சுக்குது. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரோபோன்னு கூட பார்க்கலையே நம்ம தலைவன். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான் ரோபோ கூட. நைட்டு முழுக்க அந்த ரோபோ கூட ஒன்றா இருந்துட்டு பகலில் விடிஞ்சதுக்கப்புறம் ரோபோ கூட நான் உன் கூட ஒன்றா இருந்தது தப்பு அப்படின்னு சொல்லி பேசுகிறான். ஆனால் அந்த ரோபோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை ரிலீவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் டபுள் மீனிங்கில். ஆனால் நிக்குக்கு இது சுத்தமாக பிடிக்கல. அவகிட்ட இருந்து விலகி இருக்க தான் இவன் முயற்சி பண்ணுறான். அடுத்த நாள் நிக்கோடைய ஒய்ஃபு ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புகிறான். ஆனால் நிக்கோட ஒய்ஃபு இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வருவான்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல ஆலிஸ் நிக்கோட ஒய்ஃபை எப்படியாவது சாவடிச்சுட்டு அவளுடைய இடத்துக்கு அவள் வரலான்னு சொல்லி நினைக்கிறான். நிக்கோட ஒய்ஃபை எப்படியெல்லாம் கொள்ளலான்னு சொல்லி பயங்கரமாக பிளான் பண்ணுறான். அதன்படி நிக்கோடைய வீட்டில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகளை லூஸ் பண்ணி விடுறான். அப்போ நிக்கோடைய ஒய்ஃபு பேலன்ஸ் மிஸ் ஆகி அந்த படிக்கட்டு உடஞ்சி அங்கேருந்து கீழே விழறான். ஆனாலும் நிக்கோட ஒய்ஃபுக்கு ஒன்றும் ஆகலை. அந்த ரோபோ போட்ட பிளான் எல்லாமே அங்கே சொதப்பலாகுது. அடுத்த நாள் அந்த ரோபோ நிக்கோட ஒய்ஃப் கிட்ட நீங்கள் ஊரில் இல்லாத அந்த நேரத்தில் நிக்கும் நானும் செக்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நிக்க மாட்டி விட்டுறான். உங்களுக்கு இருதயத்தில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதால உங்களால் அவர் கூட செக்ஸ் வச்சுக்க முடியாது. இனிமேல் நான் அவரை பார்த்துக்கிறேன், அவருடைய டென்ஷன்லாம் நான் குறைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ரோபோ பேசுகிறான் அவகிட்ட. இதை கேள்விப்பட்டதும் நிக்கோட ஒய்ஃபு பயங்கரமாக ஷாக் ஆகுறான். அன்றைக்கி ஈவினிங் நிக்கு ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவனுடைய ஒய்ஃப் அந்த ரோபோ கூட ஒன்றா இருந்ததை பற்றி கேட்டு சண்டை போடுறான். நிக்கும் நடந்ததெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்குறான். இருந்தாலும் அவங்களுக்குள்ள பயங்கரமாக சண்டை நடக்குது. இதையெல்லாம் ஓரமாக இருந்து அந்த ரோபோ கேட்டுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுது. அதே நேரத்தில் ஒரு பிளான் பண்ணுது. நிக்கும் அவனுடைய ஒய்ஃபும் மும்மரமாக சண்டை போட்டுட்டு இருக்க அந்த நேரத்தை பயன்படுத்தி அவங்களுடைய குழந்தைய பாதுகாப்பில் போட்டு கொல்ல பார்க்குது இந்த ரோபோ. குழந்தை அழுகுற சவுண்டை கேட்டு போன நிக்கு அந்த ரோபோவை பயங்கரமாக அடிச்சிடுறான். அந்த சண்டையப்போ ஆலிஸ்க்கு சாக்கடிச்சு அங்கேயே செத்து போகிற மாதிரி காட்டுறாங்க. அதே நேரத்தில் நிக்கோட குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆம்புலன்ஸில். அதே நேரத்தில் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு ரொபாட்டிக் லேபில் செத்து போன ஆலிஸை காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஆலிஸ் உண்மையிலே சாகலை, அவள் செத்து போன மாதிரி நடித்து அங்கேருந்து போயிடுறான். ஆலிஸை லேபில் சரி பண்ணிகிட்டு இருக்க அதே நேரத்தில் ஆலிஸ் தன்னுடைய ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே அந்த மெயின் சிஸ்டமில் அப்லோட் பண்ணுறான். அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மெயின் சர்வரில் இவளுடைய வைரஸ்கள் இருக்கிறதால அங்கே இருக்கக்கூடிய மற்ற ரோபோட்டுகளும் இந்த வைரஸ்களை டவுன்லோட் பண்ணிக்குது. அதனால் எல்லா ரோபோவும் மனித இனத்தை அழிக்கக்கூடிய ரோபோவாக மாறுது. ஆலிஸோடைய மெமரி எல்லா ரோபோட் கிட்டையும் இருக்கிறதால ஆலிஸ் மாதிரி இருக்கிற இன்னொரு ரோபோட் நிக்கோட ஒய்ஃபு இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கொல்ல போயிடுது. அங்கே ஆலிஸுக்கும் நிக்கோட ஒய்ஃபுக்கும் நடக்கிற சண்டையில் கடைசியில் நிக்கு அந்த ஆலிஸை காரை விட்டு ஏற்றி கொண்டு வர்றான். ஆனால் ஆலிஸ் மாதிரி இருக்கிற அந்த ரோபோ தான் இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மெமரி எல்லாத்தையுமே லேபில் இருக்கக்கூடிய மற்ற ரோபோக்களுக்கு அனுப்புது. அப்போ லேபில் ஆலிஸ் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு ரோபோ கண் முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த படம் செகண்ட் பார்ட்டுக்கு லீட் ஆகிறவங்க முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி வித்தியாசமான கதைகளை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.